உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கள பணியாளர்கள் தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 5 கண் பாலத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக பஜார் வீதி வழியாக பழைய வந்தவாசி ஆரணி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தை சென்றடைவதற்காக வந்திருந்தனர். அப்போது அங்கு வந்திருந்த விசிக வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பகவலன் ஆகியோர் அணி திரண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு பேரணியாக செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் மற்றும் விசிகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் 5 கண் பாலத்தில் இருந்து அண்ணா சிலை வரை ஊர்வலமாக செல்ல அனுமதி கேட்டனர். தொடர்ந்து அணியாக சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். பின்னர் நிகழ்ச்சிகள் மற்றும் கருத்தரங்கமும் நடைபெற்றது. தொடர்ந்து சிறை சென்ற தொழிலாளர்களுக்கு கேடயமும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் பாவேந்தன், காஞ்சி மக்கள் மன்றம் மகேஷ், விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் கவிஞர் வெண்ணிலவன், பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கம் தோழர் வளர்மதி, மக்கள் கண்காணிப்பகம் ஒருங்கிணைப்பாளர் ஆசிர், மாவட்ட பொறுப்பாளர் வெற்றிமுரசு, மண்டல துணை செயலாளர் மேதா ரமேஷ், வெற்றி வளவன், திருவண்ணாமலை மைய மாவட்ட செயலாளர் வளர்மதி, முன்னாள் மாவட்ட செயலாளர் அம்பேத்வளன், வெற்றிவளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சூரியநல்லூர் கிராமத்திற்கு உட்பட்ட காஞ்சிபுரம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் கிறிஸ்தவ சமுதாய மக்கள் 4 தலைமுறைக்கு மேலாக குடியிருந்து வந்தனர். இவர்களுக்கு பட்டா வழங்காமல் மாற்று பகுதிகளைச் சேர்ந்த மக்களை குடியமர்த்தி அரசு அதிகாரிகள் பட்டா வழங்கியுள்ளதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் ஈரோடு மண்டல செயலாளர் சிறுத்தை வெள்ளுவன் தலைமையில் தமிழக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் நேரில் சந்தித்து மனு கொடுத்தனர். மேலும் ஆதி திராவிடர் மற்றும் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு உரிய பட்டாசுகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் வேலு சிவகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் முருகவேல், திருமா, ரகு, மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர் செந்தமிழ் வளவன், ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சண்முகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பவானி, கண்ணன் மற்றும் ஊர் மக்கள், பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். இடுக்கி மாவட்டத்தில் வசித்து வரும் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு தேவைகளுக்காக ஏறத்தாழ 70 ஆண்டுகளாக இன்று வரை வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த அலட்சிய போக்கை கண்டித்து விசிக பீர்மேடு சட்டமன்ற தொகுதியின் கமிட்டியின் சார்பில் வண்டி பெரியாரில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இடுக்கி மாவட்ட செயலாளர் பெரியார் பாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வண்டி பெரியார் பஞ்சாயத்து கமிட்டி செயலாளர் சிவன், இடுக்கி மாவட்ட தலைவர் துரை ஜெயபால், கேரள மாநில செய்தி தொடர்பாளர் ரிஸ்வான் கோயா, தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் ரா தமிழ்வாணன், தேனி கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் சிவனேசன், உடுமன் சோலை ஒன்றிய செயலாளர் ஹரிவளவன், அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிற்சங்க பொறுப்பாளர் கதிரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூராட்சி முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,